இந்த வீடியோ வந்து என்னோட குக்கிங் கிடையாது. தம்பி வந்துட்டு எப்போ நீ தானக்கா சமைக்கிற, இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட்டு வா நான் சமைக்கிறேன்னு சொன்னா, சொல்லி மட்டும் குடுன்னு சொல்லவும், நானே அரைகுறை சமையல் தான்டா பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே டேட்ஸ் மில்க் ஷேக் போட்டு குடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கலான்னு பார்த்தா, மில்க் ஷேக் அடிக்கையிலே பாதி இது வீடு பூரா போயிருச்சு. அப்புறம் இருக்கிற மிச்சத்தை ஆளு கொஞ்சமாக ஷேர் பண்ணி குடிச்சிட்டு, சரி சிக்கன் கறி ரெடி பண்ணலான்னு தான் ரெடி பண்ணாமா, நானாவது பரவாயில்ல சொதப்பி சொதப்பி தான் சமைப்பேன். அவனுக்கு ஃபஸ்ட்டு என்ன போடணும் என்ன போடக்கூடாதுன்னே தெரில. யாராவது கறி குழம்புக்கு 5-6 தக்காளி நறுக்கி வைப்பாங்களா, நிறைய தக்காளியை நறுக்கி வச்சுட்டு ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டால், இது என்னோட ஸ்டைலு, நீ என்ன போடணும் என்ன போடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லு, எவ்வளோ போடணுங்கிறத நான் முடிவு பண்ணுறேன்னு இது பண்ணிட்டு மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது கலரே வரல, உப்பும் இல்லை காரமும் இல்லை, எல்லாம் அடிப்பிடிச்சி போய் அடிப்பிடிக்குதுடான்னு சொன்னதுக்கு சட்டியை தூக்கி வெளியே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு கிடந்தேன். ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டதுக்கு, எங்கடா கலரே காணான்னு சொல்லி கேட்டால், கலர் வரலையா தேங்காய் அரைச்சி ஊற்றினா சரியாக போயிருக்கா அப்படின்ட்டு. எப்பவும் போல தான் இந்த தடவையும் தேங்காய் தண்ணி டேஸ்ட்டாகவே இல்லை. அப்புறம் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி என்கிட்ட ஒரு வழியாக கொண்டு வந்துட்டான். நான் என்ன பண்ணுறதுனே தெரில. நான் அந்த தர்பூசணி பழத்தை வெட்டி சாப்பிட்றது, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கிட்ட இருந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தோசை ஊற்றலாம், யாராவது லஞ்ச் டயத்தில் தோசை சாப்பிடுவாங்களா, நாங்கள் சாப்பிடுவோம், நம்மளோட ஆல் டைம் ஃபேவரேட்டு. அப்புறம் தோசையை ஊற்றிட்டு அதுலேயும் கோமாளித்தனம் பண்ணிட்டு கிடந்தான். ஒழுங்கு மரியாதையாக தோசையை சுடுன்னு சொல்லி தோசையை சுட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருந்துச்சு. தக்காளி நிறைய போடவும் சிக்கன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு, அவ்வளோதான்.